ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எலக்ட்ரோ என்செபலோகிராம் தான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரோ என்செபலோகிராமை ஹியூமனுக்கு யூஸ் பண்ணது ஹான்ஸ் பெர்கர். இவங்க ஒரு ஜெர்மன் சைக்காட்டிஸ்ட், மனநிலை மருத்துவர். இந்தியாவில் சென்னையில் எஸ்டி நரசிம்மனுங்கிறவங்க இந்த எலக்ட்ரோ என்செபலோகிராமை கொண்டு வந்தாங்க. பொதுவாக நம்மளோட பிரெயின் செயல்படும் போது சின்ன சின்ன எலக்ட்ரிக் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணும், மின் அலைகளை உருவாக்கும். அந்த மின் அலைகளை ரெக்கார்ட் பண்ணுறது தான் எலக்ட்ரோ என்செபலோகிராம். இந்த டெஸ்ட் அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பெயினுமே இருக்காது. சென்சார்ஸை நம்மளோட ஸ்கேல்ப்பு, தலையோட தோலில் ஒட்டி வைப்பாங்க. அந்த சென்சார்ஸ் மூலமாக பிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் சிக்னல் ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்டட் சிக்னலை மிஷின் கிராஃபாக கொடுக்கும். அந்த கிராஃபை டாக்டர்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. 8 to 16 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ், மின் முனைகள் நம்மளோட ஸ்கேல்ப்பு, தலையில் உள்ள தோலில் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு எலக்ட்ரோடும் சிக்னலை ரெக்கார்ட் பண்ணும். பிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் சிக்னல், மின்னலை எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நேரத்தில் பீக்கில் இருக்கும், உச்சத்தில் இருக்கும், இன்னொரு நேரத்தில் த்ராட்டில் இருக்கும், அதாவது பள்ளத்தில் இருக்கும். அந்த மாதிரி மேடு பள்ளம் அந்த மாதிரி மாறி மாறி ரெக்கார்ட் ஆகும் எலக்ட்ரோட்ஸ் மூலமாக பிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணுற சிக்னல். நம்ம பிரெயின் உருவாக்குற இந்த அலைகள் வேறு வேறு மாதிரி இருக்கும். நம்ம இப்போ விழிப்போட அமைதியாக ஒரு நல்ல மனநிலையில் இருந்தோம்னா நம்மளோட வேவ்ஸ் ரெகுலராக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேவ்ஸை நம்ம ஆல்ஃபா வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது ஏதோ ஒன்று நடந்துட்டு நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாகவோ இல்லை பயப்படும் போதோ அதிர்ச்சி ஆகும்போதோ நம்மளோட வேவ்ஸ் மாறி மாறி இர்ரெகுலராக இருக்கும். அந்த மாதிரி வேவ்ஸை நம்ம இர்ரெகுலர் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம நல்லா ஆழமாக தூங்கும்போதோ இல்லை ஒரு சில பேஷண்ட் கோமாவில் இருப்பாங்கள்ல, அவங்களோட பிரெயின் வேவ்ஸும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதை நம்ம ஸ்லீப் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்மளோட பிரெயினில் ஏதோ ஒரு சின்ன அடிபட்டு அந்த அடிப்பட்ட இடத்துல மட்டும் இர்ரெகுலராக வேவ்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம டெல்டா வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். மூளையோட பாதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெல்டா வேவ்ஸ் ஹெல்ப் பண்ணுது. எலக்ட்ரோ என்செபலோகிராஃபி மூலமாக நம்மளால் பிரெயின் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்க முடியும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மற்ற பார்ட் ஆஃப் பாடியோட எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத பார்க்க முடியும். எலக்ட்ரோ என்செபலோகிராம் நம்மளோட மூளையோட மேல் பகுதியை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணும். மேல் பகுதியில் நடக்கிற வேவ் மூமெண்ட்டை மட்டும்தான் ஸ்டடி பண்ணும். நம்ம மூளைக்கு ஆழமாக நடக்கிற எந்த விஷயத்தையும் எலக்ட்ரோ என்செபலோகிராம் சொல்லாது. அதே மாதிரி நம்மளோட உணர்வுகள் எப்படி இருக்குங்கிறது இந்த எலக்ட்ரோ என்செபலோகிராம் சொல்லாது. அதனால் இது சைக்காட்டிக் இல்னஸ், மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது உதவாது. எதெல்லாம் இந்த எலக்ட்ரோ என்செபலோகிராம் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு எபிலிப்சி, காக்கா வலிப்பை கண்டறியறதுக்கு உதவும். டிமென்ஷியா, ஞாபக மறதியை கண்டறியறதுக்கு உதவும். ஹெட் இன்ஜூரி, தலையில் மேட்டாப்பில் அடிபட்டிருந்துச்சுன்னா அதை கண்டறியறதுக்கு உதவும். மூளையில் இருக்கிற கட்டிகளை கண்டறியறதுக்கு உதவும். மூளையில் ஏதாவது வீக்கம் ஏற்பட்டிருந்துச்சுன்னா இது உதவும். அதே மாதிரி தூக்க இன்மையை கண்டறியறதுக்கு இந்த எலக்ட்ரோ என்செபலோகிராம் உதவும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ என்செபலோகிராமோட டைப்பை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொட்டைன் இஇஜி. இது 20 to 40 மினிட்ஸ் தான் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் அப்போ நம்ம ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்துருப்போம். சில நேரம் கண்ணை மூடி மூடி திறக்க சொல்லுவாங்க, சில நேரம் மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விட சொல்லுவாங்க. நம்மளுக்கு முன்னாடி ஃப்ளாஷ் லைட்டை காமிச்சு நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டியை ஸ்டடி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீப் இஇஜி. இது நம்ம தூங்கும்போது பண்ணுவாங்க. நம்மளை தூங்க சொல்லிவிட்டு இஇஜியை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. சில நேரம் நம்மளை இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ராத்திரி ஃபுல்லாக முழிச்சிருக்க சொல்லுவாங்க. அதனால் இதை ஸ்லீப் டிப்ரிவேட்டட் இஇஜின்னு சொல்கிறோம். லாஸ்ட்டாக ஆம்புலேட்ரி இஇஜி, நடமாடும் இஇஜி. அதாவது நம்மளோட ஹெட்டில் இந்த இஇஜியை பொருத்திட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பாக்ஸில் நம்மளோட பிரெயின் வேவ்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும்.
ஃபுல் நேரம் நம்ம எப்போதும் பண்ணுற வேலைகளை வந்து பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஆம்புலேட்டரி இஇஜி. இதை பண்ணும்போது நம்மளோட எல்லா வேலைகளையும் பண்ணலாம். ஆனால் அந்த எக்யூப்மெண்ட் வந்து நனையாமல் பார்த்துக்கிடணும். இந்த இஇஜி டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க நம்மளோட ஸ்கேல்பில் இருந்து. அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. நம்ம ஹேரில் வந்து இஇஜியோட எலக்ட்ரோட்ஸை வந்து பொருத்தியிருந்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒற்றும் தன்மையோடு இருக்கும் நம்மளோட ஹேரு. அதனால நம்ம வந்து இந்த இஇஜி டெஸ்ட்டு முடிஞ்சோடனே ஹேரை வந்து வாஷ் பண்ணிடணும். பொதுவாக இந்த இஇஜி டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே நம்மளை வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. சில நேரம் இந்த ஸ்லீப் டிப்ரிவேட்டடு டெஸ்ட்டு பண்ணும்போது நம்ம வந்து டயர்டாக இருப்போம்ல, அதனால் சில நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ரிசல்ட் வந்து 1 டேயில் கிடைக்காது. ரெக்கார்டிங் வந்ததுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கும்.